பார்த்து சொல்லுங்க, நிறைவாழ்வு மையம் ஏஜி சபைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். இன்னொரு பக்கம் திரும்பி சொல்லுங்க, நம் தேவனே ஆதியும் அந்தமுமானவர். ஹல்லேலூயா. நம் வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மளோடு இருந்து நடத்தி கொண்டிருக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஆதியும் அந்தமும் ஆமேன், அல்ஃபா ஒமேகாவும் ஆமேன். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா கையை தட்டி பாடுவோமா? ஆதியும் அந்தமும் ஆமேன், அல்பா ஒமேகாவும் ஆமேன். சொல்லுங்க, ஆதியும் அந்தமும் ஆமேன், அல்பா ஒமேகாவும் ஆமேன். பரலோகில் அவர் நாமம் ஆமேன், என் பரிகாரி ஆனாரே ஆமேன். சொல்லுங்க, பரலோகில் அவர் நாமம் ஆமேன், என் பரிகாரி ஆனாரே ஆமேன். ஆ ஆ ஆ ஆ ஆம் ஆ ஆமென். அவர் வார்த்தைக்கு அழைவில்லை ஆமென். சொல்லுங்க, எல்லாமே செயலாகும் ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், எல்லாமே செயலாகும் ஆமென். உன்னதர் மறை உண்டு ஆமே, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு ஆமே. சொல்லுங்க, உன்னதர் மறை உண்டு ஆமே, நமக்கு நல்லவர் நிழல் உண்டு. கரங்களை அசைத்து ஆ ஆ ஆ ஆமே, ஆ ஆ ஆமே. பாடுகள் ஏற்றாரே ஆமென், நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமென். சொல்லுவோமா? பாடுகள் ஏற்றாரே ஆமென், நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமென். கருமாலை குணமானோமா, சொல்லுவோமா? பலவீனம் எனக்கில்லையாமே. கரும்பாலே குணமானோமாமே, இனி பலவீனம் நமக்கில்லையாமே. கரங்களை தட்டி ஆ ஆ ஆ ஆ தட்டி பாடுவோமா? ஆ ஆ ஆ ஆ சிறையிருப்பை திருப்புவாராமே, நம்மை நகர்பாலே நிரப்புவாராமே. சொல்வோம், சிறையிருப்பை திருப்புவாராமே, நம்மை நகைப்பாலே நிரப்புவாராமே. கண்ணீரோடு விதைத்தோமையாமே, கண்ணீரத்தோடு அறுப்போமையாமே. கண்ணீரோடு விதைப்போம், கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, இனி கண்ணீரத்தோடு அறுப்போமே ஆமே. நல்ல கையை தட்டி ஆ ஆ ஆ ஆமே, ஆ ஆ ஆமென். ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பா ஒமேகாவும் ஆமென். சத்தமா? ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பா ஒமேகாவும் ஆமென். பரலோகில் அவர் நாமம் ஆமென், என் பரிகாரி ஆனாரே ஆமென். சத்தமா சொல்லுவோமா? உம் நாமம் ஆமென், பரிகாரி ஆனாரே. கரங்களை அசைத்து ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ one more time. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். நல்ல கையை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, நீர் நல்லவராயிருக்கிறீர். எங்கள் வாழ்வில் நன்மை செய்கிறாய் இருப்பதற்காக உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பாடுகளை ஏற்றவர், எங்கள் துக்கங்களை சுமந்தவர், எங்களுக்காக நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. உம் இரத்தத்தினால் எங்களை விலை கொடுத்து மீட்டவர், உம் பிள்ளைகளாய் எங்களை மாற்றினவர் ஆண்டவரே. உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றினதுனாலே நம் வாழ்விலே அனைத்து ஆசீர்வாதங்களை தந்து நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் கரங்களை பிடித்து எக்கோ கட் பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம் தேவன் விண்ணகத்தை விட்டு இந்த மண்ணுலகில் வந்து உங்களுக்காக எனக்காக மரித்தார். ஆமென். எதற்காக மரித்தார்? அவங்கள பார்த்து கேளுங்க. நம் மீது இருக்கிற அன்பினாலே. இப்போ எத்தனை பேர் அந்த தேவன் மீது நான் அன்பை செலுத்தணும் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வரவேற்று அப்படி 2 கையை அப்பாவை நேராக உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவரே, தாவீதை நிரப்பினது போல என்னை இந்த நாளை நிரப்புங்க அப்பா. எல்லாரும் கேட்போமா? கையை நல்லா உயர்த்தி, கையை கட்டாமல், கையை கட்டி யாரும் நிற்க வேணாம். நல்லா கையை உயர்த்தி கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமது வல்லமையினால் எங்களை நிரப்புங்க அப்பா. விண்ணக மேகமாக எங்கள் மீது இறங்குவீராக. வல்லமை மழையாக ஆண்டவரே எங்கள் மீது பொழிவீராக. ஜீவ நதியாக இந்த நாளில் எங்களுடைய இருதயங்கள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எல்லா வற்றி போன குளங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. எங்களுடைய உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிர் பெற்று எழட்டும். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். கேட்க கேட்க அவருடைய அபிஷேகம் நம்முடைய சிரசிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நல்லா கையை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் அவனை நோக்கி கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே, உமது விண்ணக மேகமாய் எங்கள் மீது இறங்கி கொண்டிருப்பதனால் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. நல்லா கையை தட்டி அவரை நோக்கி துதித்து நம் வாழ்வில் ஏராளமான நன்மைகளை செய்த அந்த நல்ல தேவனை உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. விண்ணக மேகமாய் இறங்குவீராக. நல்லா கையை தட்டி துதிப்போம், நல்லா துதிப்போம். இந்த நேரம் உங்களுக்கும் தேவனுக்குரிய ஒரு நேரம். துதிக்க நம்ம முன்பாக இருக்கிற எல்லா கட்டுகளை அவர் உடைத்து போட்டு இருக்கிறார். உங்கள் முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை அவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த இடத்தை நிரப்புவீராக. அபிஷேக தைலத்தினால் எங்களுடைய இருதயங்கள் நிரம்பப்படட்டும் ஆண்டவரே. we praise your name Father, we praise your name Father. அப்படியே என்னோடு சேர்ந்து விண்ணகமேகம் இறங்க நல்ல கையை தட்டி பாடுவோமா? விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். சொல்லுவோமா? விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை நதியாய் எல்லா கூலங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணும், எல்லா கூலங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணும். விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். சொல்வோமா? விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை இடம் கொள்ளாமல் போகு மட்டும் நிரம்பி வாழணும் பெருமழையாய். இடம் கொள்ளாமல் போகு மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய். தேசத்தில் காண வேண்டும் எழுப்புதல், தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும் ராஜா, கண்கள் காண வேண்டும். எல்லா குளங்கள் நிரம்ப. கேளுங்க, நதியாய் பாயன், குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாய. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே. யாக்கோபின் தேவன் சப்தம் கேட்கணும், யாக்கோபின் தேவன் சப்தம் கேட்கணும், சபைகள் கேட்கணுமே. கேட்போமா? ராஜா, சபைகள் கேட்கணுமே. எல்லா கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள். எல்லாரும் கேட்போம். ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும்,
குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே, ராஜா முடவர் நடக்கணுமே. எல்லா குலங்கள் நிரம்பணும், கேட்போம் கேட்போம், நதியாய் பாயணும். எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். குலங்கள், எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். குலங்கள், எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். கேட்போம் கேட்போம், எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். ஓ, எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய். நல்லா கேட்போம், எல்லா குலங்கள் நிரம்பணும். ஓ இயேசுவே, நதியாய் பாயணும். எங்கள் இருதயத்தை நிரப்புங்க. எல்லா குலங்கள் ஒரு விடுதலையின் வல்லமை, ஒரு விடுதலையின் வல்லமை நிரம்பட்டு நிரம்பட்டு நிரம்பட்டு. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். இந்த நேரத்தில் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பிக் கொண்டிருப்பதினால், பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பிக் கொண்டிருப்பதினால் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்புவதாக, தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்புவதாக. கட்டப்பட்ட ஒரு கட்டுகளை அவர் உடைத்துக் கொண்டு இருக்கிறார். கட்டப்பட்ட ஒவ்வொரு கட்டுகளை அவர் உடைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, யாக்கோபு பார்த்தான், தூதர்கள் கூட்டம் பரலோக ஏணி படிகளில் இறங்கி ஏறினது போல எங்கள் தேசத்திலே ஒரு விடுதலை உண்டாகட்டும், எங்கள் தேசத்திலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஓ, எங்கள் தேசத்தில் இருக்கிற கட்டுகள், எங்கள் தேசத்தில் இருக்கிற போராட்டங்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற இழப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மறைந்து போகட்டும். ஓ தேவ ஆவியானவர் இந்த நாளிலே இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருப்பதினாலே, எங்களை நிரப்பி கொண்டிருப்பதினாலே ஒரு விடுதலையா நல்ல கையை தட்டி அவரை துதித்து அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே எங்களை நிரப்பி கொண்டிருப்பதினால், எங்களை நிரப்பி கொண்டிருப்பதினால் உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. எல்லா குலங்கள் நிரம்பட்டும். எங்க இருதய கதவுகளை திறக்கிறோம்ப்பா. கேளுங்க, எங்க இருதய கதவுகளை திறக்கிறோம் ஆண்டவரே. நதியாய் பாய்ந்து வருவீராக. எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய். கடைசி ஒரு முறை, குலங்கள், எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குலங்கள் நிரம்பணும், நதியாய். ஓ, நல்ல கையை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி, இயேசுவே உம் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீர், எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். ரட்சிக்கப்பட்ட அன்று கரத்தை பிடித்த தேவன் இத்தனை நாட்களாய் நடத்தி கொண்டிருப்பதினாலும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. அப்படியே அவரை நோக்கி சொல்லுங்க, எல்லா கூலங்கள் நதியாய் நதியாய் பாய. எல்லா குளங்கள், எல்லா கூலங்கள் நீரம்பனும், நதியாய் பாய. எல்லா குலங்கள், எல்லா கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். நல்ல கையை தட்டி அவன் நாமத்தை மகிமைப்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ரெண்டு கைகளை அப்பாவை நேராக உயர்த்தி அவரை நோக்கி சொல்வோமா, ஆண்டவரே, இரவும் பகலும் நினைவாயிருக்கும்படியா எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பல பேர் எனக்கு எல்லாம் நீ தான் சொன்னாங்கப்பா, ஆனால் அவங்க இன்றைக்கி என் வாழ்க்கையில் கூட இல்லை.
ஆனால் என் கூடவே இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறீர். எனக்கு எல்லாம் நீங்கள் தான்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படியே கையை உயர்த்தி, 2 கைகள் அப்பாவை நேராக உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நீர் தான். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் கண்ணீரில் நடந்த போது என் கூடவே வந்தீர். வனாந்திரத்தில் நான் இருந்த போது என் கூட இருந்தீங்கப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோமா, உம் நாமத்தை மகிமைப்படுத்திக்கிறோம் ஆண்டவர். பகலும் நீரே, உயிரும் உணர்வும் நீரே. இரவும் பகலும், இரவும் பகலும் நீரே. உயிரும் உயிரும் உணர்வும் நீரே. எனக்கெல்லாம் எனக்கெல்லாமே நீதானே. எனக்கெல்லாமே நீதானே. எனக்கெல்லாமே நீதானே. இரவும் பகலும் நீரே. உயிரும் உயிரும் உணர்வும் நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இரவும் பகலும் நீரே. உயிரும் உணர்வும் நீரே. தண்ணீரில் நடக்கும் போது நீங்க வந்தீங்க. வனாந்திரம் போகும்போது நீங்க வந்தீங்க. சொல்லுங்க, தண்ணீரில் நடக்கும் போது நீங்க வந்தீங்க. வனாந்திரம் போகும்போது நீங்க வந்தீங்க. பசியோடு இருக்கும்போது உணவு தந்தீங்க. பசியோடு இருக்கும்போது உணவு தந்தீங்க. கண்ணீரோடு அழுத போது கண்ணீர் துடைச்சிங்க. நான் இரவும் இரவும் பகலும் நீரே. இரவும் இரவும் பகலும் நீரே. இயேசுவே, உயிரும் உணர்வும் நீரே. உம் கையில் குடியிருக்கும் மண்ணு நானுங்க. என்னாலும் உம் சித்தம் போல் என்னை நடத்துங்க. உம் கையில் குடியிருக்கும் மண்ணு நானுங்க. என்னாலும் உம் சித்தம் போல் என்னை நடத்துங்க. உமக்காய் வாழ்வதே எனது ஆசைங்க. சொல்லுங்க, உமக்காய் வாழ்வதே எனது ஆசைங்க. உம் சித்தம் செய்வதே எனது வாஞ்சைங்க. உம் சித்தம். அப்படியே 2 கை அசைத்து, இரவும் இரவும் பகலும் நீரே. உயிரும் உணர்வும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இரவும் பகலும் நீரே. இயேசுவே, உயிரும் உணர்வும் நீ. எனக்கெல்லாமே எனக்கெல்லாமே நீதானே. எனக்கெல்லாமே நீதானே. எனக்கெல்லாமே நீதானே. எனக்கெல்லாமே நீ. இரவும் இரவும் பகலும் நீரே. உயிரும் உணர்வும் நீரே. இரவும் பகலும் நீரே. உயிரும் உணர்வும் நீரே. இரவும் பகலும் நீரே. உயிரும் உணர்வும் உயிரும் உணர்வும் நீரே. இரவும் இரவும் பகலும் நீரே. இயேசுவே, உயிரும் உணர்வும் நீரே. நல்ல கையை தட்டி அவரை துதித்து
எங்களோடு நடத்தினதற்காக உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில கூட உங்க அருகில் இருக்க நபரோட கரங்களை பிடித்துக் கொள்ளவும். சொல்லுகிற விண்ணப்பங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். முதலாவதாக கூட நம்முடைய விசுவாச குடும்பத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பவர்களுக்கு தெய்வீக சுகத்தை தரும்படியா எல்லா பாரத்தோடு ஜெபிப்போமா. ஸ்தோத்திர ராஜாமை துதிக்கிற தகப்பனே, இந்த வெளியில கூட தகப்பனே ராஜா விசுவாச பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவ நீர் தாமே ராஜா ஒரு தெய்வீக சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துங்க ராஜா. எல்லா வியாதியின் பலவீனத்தின் கூறுகளை இயேசுவின் நாமத்தால் நீக்கி போடுங்க. தேவ நீரே தெய்வீக சுகத்தோடு இருக்கக்கூடிய கிருபையை கொடுத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, மே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, மே துதிக்கிற தகப்பனே ராஜா. அடுத்தாக கூட வருகிற வாரம் நடைபெற இருக்கிற ஆலய கட்டுமான பணியின் ரூஃப் பில்லர் வேலையை தேவன் ஆஸ்வதிக்கவும், அதுக்கு இருக்கிற எல்லா தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக எல்லா பாரத்தோடு ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேலையிலே கூட தகப்பனே எங்கள் ஆலய கட்டுமான பணியுடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவ நீர் தாமே ராஜா கூட நடத்துங்க தகப்பனே. இதுவரை அற்புதமாய் நடத்தினவர், இதுவரை ஆச்சரியமாய் நடத்தினவர், இனி இருக்கிற ஒவ்வொரு வேலையிலும் நம்முடைய கரம் தங்கி இருக்கட்டும். வருகிற வாரம் நடைபெற இருக்கிற ரூஃப் பில்லர் வேலையுடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவ நீர் தாமே ராஜா கூட நடத்துங்க தகப்பனே. எல்லா பல தேவைகளையும் பொருளாதார தேவைகளும் பரத்திலிருந்து இந்த தேவனங்களுக்கு ஒத்தாசை அனுப்பினா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ நீரே பெரிய காரியத்தை நடப்பிக்க போகிற தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த தகப்பனே. மே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, மே துதிக்கிற தகப்பனே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அடுத்தாக கூட தமிழ்நாட்டில் பரவலாக மழை தேவன் கொடுக்கும்படியாக, மழை இல்லாத பகுதியில் மழை பெய்யும்படியாக, எல்லா நீர்நிலைகளும் நிரம்பக்கூடிய கிருபை தரும்படியாக எல்லா பாரத்தோடு ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட இந்த தமிழகத்தின் தேவன் கொடுத்த மழைக்காக நன்றி தகப்பனே. எல்லா இடங்களிலும் மழை இல்லாத பகுதிகளிலும் நல்ல மழையை கொடுங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான மழையை கொடுத்து நடத்துங்கிறாச்சு. எல்லா நீர்நிலைகளும் ஆண்டவரே அப்பா நிரம்பி வழியத்தக்கதாக என் தேவன் தாமே ஒரு அனுக்கிரகம் பாராட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ நடத்த போகிற தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே ராஜா. கடைசியாக கூட மிஷினரி ஊழியங்களை செய்யும் ஊழியர்களை தேவன் பாதுகாக்கவும், அவனுடைய ஊழியத்தின் மூலியமாக அநேக ரட்சிக்கப்படக்கூடிய கிருபை தரும்படியாக எல்லா பாரத்தோடு ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வெளியிலே கூட தகப்பனே ராஜா மிஷினரிகளுக்காக சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் இந்த ஊழியத்தை, இந்த மகத்தான ஊழியத்தை எடுத்து செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் மூலியமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படக்கூடிய கிருபை தாங்க. இந்த நாளில் கூட சபையில் சேர்க்கப்படக்கூடிய கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ராஜா நீர் கூட நடத்துங்க. ஊழியத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நீ சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே ராஜா. வெளியில் கூட யாரோட கரம் கோத்திருக்கீங்களோடைய பெயர் அவருடைய ஜெப தேவை கேட்டு ஒருவருக்கு அவரும் நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி 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 செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இந்த சைடு பவரில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. இந்த ஒரு சைடு மட்டும்தான் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. இந்த சைட்லாம் கேட்குதா உங்களுக்கு ஓரளவாவது? லைட்டாக அதை திருப்பி வைங்கப்பா. இந்த சைடு கொஞ்சம் திருப்பி வைங்க. நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கடந்த வாரம் எல்லாம் எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செய்தார்?
ஒரு 2 நிமிடங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபங்களை கேட்கிறவரே, உமக்கு நன்றி. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வந்து எல்லாரும் 2 கரங்களையும் உயர்த்தி, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆராதனையின் நிறைவு பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணிப்பதே. அந்த எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். எல்லாரும் உணர்ந்து சத்தத்தை உயர்த்தி, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். கைகளை அசைத்து பாடுவோமா? யெகோவா ராஃபா நீரே, சுகம் தருபவரே. யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருப்பவரே. அப்பா முகத்தை பார்த்து சொல்வோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. யெகோவா ஈரே நீரே, யெகோவா ஈரே நீரே, தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷாலோம் நீரே, யெகோவா ஷாலோம் நீரே, சமாதானம் தருபவரே. கைகளை அசைத்து, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியா. ஒரு முறை கூட, பரிசுத்தரே, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். 2 கரங்களை உயர்த்தி, யெகோவா நிசி நீரே, யெகோவா நிசி நீரே, ஜெயம் தருபவரே. யெகோவா ரோஹி நீரே, எந்தன் மீட்பர் நீரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும்
எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்கப்பா. ஆராதனை என்றுமே. சகோதரிகள் மாத்திரம் சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. சகோதரர்கள் மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஆராதனை என்றுமே, ஆராதனை என்றுமே. எல்லோரும் 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவுக்கு ஆராதனை செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே விசேஷ தேவையோடு யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்க அன்பாய் கேட்கிறோம். அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அறிந்த தேவனாக இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நீர் உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அதமணுகிறோம் அப்பா. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆட்கொள்வதாக. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் தொடப்படுவார்களாக. ஆண்டவரே, எந்த தேவையோடு இந்த கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலே நிறைவேற பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய கரம் தாமே உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்துவதாக. இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள் ஆண்டவரே அப்பா, வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுடையவைகள். கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உம்முடைய வசனங்கள் கிரியை செய்வதாக. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்நாளில் கூட ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். சகோதரர்கள், நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து உட்காந்துக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துக்கிடுங்க. அதே போலவே இந்த இடத்திலும் சகோதரிகள், நீங்கள் பேக்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா மடியில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இடத்தை கொஞ்சம் நிரப்பிக் கொள்ளுங்கள். பேக்கெல்லாம் மடியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சந்தோஷமாக வரவேற்கணும். ஒருவர் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சில எலக்ட்ரிக்கல் ட்ரபிள் இருக்கிறது. வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால சில நேரங்களில் எலக்ட்ரிக்கலில் ப்ராப்ளம் வருது. ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்கு அஸ்திவார வேலை முடிவடைந்து விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்து நமக்கு பில்லர் போட்டு சீக்கிரத்தில் ஓரிரு வாரங்களில் நமக்கு ரூப் ஸ்லாப்கான வேலைகள் நடைபெற இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதமாய் கர்த்தருடைய பணியை நடப்பித்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் நமக்கு திறந்த வாசலின் மாதம். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதோ திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? யாராலும் கர்த்தர் திறந்த வாசலை பூட்ட முடியாது. ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய மத்தியில் எவாஞ்சலிஸ்ட் இம்மானுவேல் வந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சபையிலே 2வது அல்லது 3வது வாரங்களில் கெஸ்ட் ஸ்பீக்கரை நம்ம வரவழைப்பது வழக்கம். ஆனால் என்னுடைய நண்பர் யோசுவாவிடத்தில் நான் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், ஒரு இளம் ஊழியர் ஒருவர் இருக்கிறார், நல்ல சாட்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்தினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரதரோடு நான் பேசிகிட்டு இருந்தேன். நல்ல சுவிசேஷ தாகம் உள்ள ஒரு ஊழியர். அநேக இடங்களில் டீமாக போய் கிராமங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். போன வாரம் நம்முடைய திருவேற்காடுக்கு வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன். இந்த நாட்களில் சுவிசேஷ ஊழியத்தை நிறைய சபைகள் செய்வதில்லை. ஏன்னா மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் வந்துவிட்டது. ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா.
நம்முடைய சபையும் சுவிசேஷம் அறிவிக்க பயப்படுவதில்லை. ஆமென். ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட ஜயன் காஸ்பல் மினிஸ்ட்ரி என்கிற பெயரில் சென்னை பூந்தமல்லி பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எவாஞ்சலிஸ்ட் இம்மானுவேல் முன்பாக வரும்பொழுது நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அவரை வரவேற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறதற்கு முன்பதாக ஒரு விசையாய் கண்களை மூடி இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக நம்மளை அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த நோக்கமும் சித்தமும் கர்த்தர் தொடர்ந்து நிறைவேற்றி விட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ஆவியின் ஏவுதலினாலேயே சிமியோன் தேவாலயத்திற்கு சென்றான் என்று சொல்லி கர்த்தர் இங்கே நம்மளை அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளில் அதை நிறைவேற்றும்படியாக சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன தேவன் தாமே இந்த காலை வேளையிலும் அவருடைய வசனத்தை கேட்பதற்காக தாகத்தோடு காத்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபடும்படியாக ஒரு விசையாக கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தில் இறங்கின தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த காலை வேளையிலும் இந்த பகுதியில் இந்த ஆலயத்திலே முழுவதுமாக ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே, ஆராதனை மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் சோத்திரமும் தூயவருமக்கன்றோ, துதியும் தூயவருமக்கன்றோ. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் வெகு ஜாக்கிரதையாய் செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இடைபடுவீராக. மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதனால ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். நேற்றைய தினத்தில் ஜெபத்தில் இருந்தபோது ஆண்டவர் இந்த வசனங்களை என்னுடைய நினைவுகளிலே கொண்டு வந்தார். வாசிக்கலாம். முதலாவது அதிகாரத்தில் இருக்கிற 4வது 5வது வசனத்தை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, எல்லாரும் வேதாகமத்தை கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக
நம்பிக்கை உண்டாகும்படி ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் அவர் ஜனிப்பித்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அநீத சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரமாகிய பலன் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் விசை இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக, பரலோக வாசலை இங்கே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கும்படியாக தனது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி சிலுவையிலே அவர் முதலாவது விசை வந்து நமக்காக பலியானார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 4வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் மரித்தார். மரித்ததோடு மாத்திரமல்ல, மரித்து 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மீண்டுமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். அவருடைய அந்த 2ஆம் வருகை வெகு சமயமாய் வந்துவிட்டது. வருகிற நம்மை சுற்றி நடக்கிற அடையாளங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகையின் கடைசி மணித்துளி நேரத்திற்குள்ள நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் வருகிற அந்த 2ஆம் வருகையின் நாளிலே, வசனம் சொல்லுகிறது 5வது வசனத்திலே, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க? ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம ஞானஸ்தானத்தில் இன்னைக்கு இயேசுவினோடு கூட உடன்படிக்கையில் ஏறெடுக்கிறோமோ, நம்மளுடைய ரட்சிக்கப்படுகிற அனுபவம் அன்னைக்கு நமக்கு துவங்குகிறது. வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் ஆண்டவருடைய அந்த வருகையின் நாள் வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த 2ஆம் வருகையிலே, இந்த ரட்சண்ய நாளிலே நம்மளுடைய இந்த ரட்சிக்கப்படுகிற இந்த வாழ்க்கையானது ஒரு பரிபூர்ணத்தின் நிலையை அடைகிறது. ஹல்லேலூயா. அந்த நாள் வரைக்கும் வசனம் சொல்லுகிறது, 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சண்ய நாள் வரைக்கும் இந்த பூமியில நாம வாழ்ற ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் அவருடைய பலனை கொண்டு நம்மை காத்து கொண்டிருக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. 4வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஒரு சுதந்திரத்தை இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பலனை தான் அந்த ரட்சண்ய நாளிலே ஆண்டவருடைய இந்த 2ஆம் வருகையிலே அவர் தரிசனமாகும் போது நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நாம தியானிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த 5வது வசனத்திலே அந்த ரட்சண்ய நாள் வரைக்கும் கர்த்தர் அவருடைய ஒரு விசேஷித்த பலனை, ஆண்டவருடைய அந்த பலனை இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவ பலன் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நம்மை காக்க வல்லமையா இருக்கிற இந்த தேவனுடைய பலனை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார், எப்பொழுதெல்லாம் இந்த தேவ பலனை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை வசனத்தின் அடிப்படையிலே உங்க மத்தியிலே வேகமாக நான் காண்பித்து விட்டு போகும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. அழியாத வாடாத அந்த சுதந்திரத்தை இங்கே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த பலனை முதலாவது யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்றத வாசிச்சுட்டு அதை எப்படியெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்கிற காரியத்தை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருக்கிற 29வது சங்கீதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அதில் இருக்கிற 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 29வது சங்கீதத்தில் இருக்கிற 11வது வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய இந்த பலனை அவருடைய வருகையின் நாள் வரைக்கும் நம்மை காக்க வல்லமையாக இருக்கிற, நம்மை காத்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற அவருடைய இந்த தேவ பலனை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் என்றால், அவருடைய ஜனமாய் இருப்போம் அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அந்த தேவ பலனை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்தோம் அப்படின்னா அது அவருடைய சொந்த ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தின காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளவு அவருடைய ஜனங்களை நேசிக்கிறார், எப்படியெல்லாம் அவருடைய ஜனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலே ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவங்கள மோசையை கொண்டு ரட்சித்து ஒரு 40 வருஷம் வனாந்திர பாதையிலே அவர்களை வழி நடத்தி வந்து அந்த கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே அந்த 40 வருஷமும் ஆண்டவர் அவங்களை நடத்தின விதத்தை பார்க்கும்போது என்னாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கும். கர்த்தர் அந்த ஜனத்திற்கு அவங்க எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின அந்த நாளிலே காண்டா மிருகத்திற்கொத்த ஒரு பலனை கொடுத்து அவர்களை ஒரு குறைவும் இன்றி அவர்கள் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த நாள் வரைக்கும் அவர்களை நடத்தி வந்தார் என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பலனை தான் கர்த்தர் நமக்கும் அந்த பரம கானானை நம்ம பார்ப்பதற்கு உள்ள ஒவ்வொரு நாளும் நமக்கும் அந்த பலனை கொடுத்து தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரோ நம்மையும் அவருடைய ஜனமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மையும் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் அவருடைய பலனை கொடுத்து ஒரு குறைவின்றி அவர்களை நடத்தி வருகிறதற்கு அவர் போதுமானவராக இருந்தாங்க. ஏன் அவங்க அவ்வளவு பலவான்களா இருந்தாங்க அப்படின்னா அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வேத வசனம் அவர்களுக்குள் நிலைத்திருந்ததினாலே அவர்கள் பலவான்களா இருந்தது மாத்திரமல்ல, பொல்லாங்கினை ஒவ்வொரு நாளும் ஜெயித்தவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கர்த்தருக்குள்ள பலமுள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த தேவனுடைய பலன் நம்மை நிரப்ப வேண்டும். ஆண்டவருடைய பலன் நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்க வேண்டும் என்றால் இன்னைக்கு நாம பலவான்களாய் மாற முடியும் என்றால் எப்படி முடியும் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, வேத வசனம் ஆண்டவருடைய இந்த வாக்கியங்கள் நம்மளுடைய இருதயத்திற்குள்ளே நிலைத்திருக்கும் என்றால் நம்மளாலையும் அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்தில் தேவனுடைய பலனால நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா, இருதயத்தில் ஆண்டவருடைய வசனங்கள் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே முதலாவது கர்த்தர் அவருடைய பலனை அதிகமாக கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்மளால வாசிக்க முடியும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மனுஷன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் வேத வசனங்களால அவருடைய வார்த்தைகளால நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய பலனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்ம செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகருடைய இருதயத்திலே இந்த வேத வசனமானது அநேகருடைய வாழ்க்கையிலே நிறைஞ்சிருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே இல்லை. இதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் ஒரு ஓமையை நமக்கு சொல்லி இருக்கிறார், அதை வாசிக்கலாம். ஏன் நம்மளுடைய இருதயம் வெறுமையா இருக்கக்கூடாது, வேத வசனங்களால நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 12வது அதிகாரத்தின் 43வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். தென் தேசத்து ராஜஸ்திரீ, மத்தேயு 12வது அதிகாரத்தில் இருக்கிற 43லிருந்து 45வது வசனம். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த ஓமையை பாருங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாரும் சம்பவிக்கும் என்றார். நல்லா கவனிங்க. நீக்கி நம்மளுடைய இருதயம் தேவனுடைய வசனங்களால நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா கர்த்தர் அவருடைய பலனை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம செய்யற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆனா அதே சூழ்நிலையில நம்மளுடைய இருதயம் வேத வசனங்களால நிறைஞ்சி இல்லாம இன்னைக்கு வெறுமையாய் காணப்படும் என்று சொன்னால், வேத வசனங்கள் நம்ம இருதயத்துல இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்களும் நானும் வாழுவோம் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது,
தன்னிலும் பொல்லாத 7 காரியங்களை சத்துருவானவன் நம்மளுக்குள்ளே கொண்டு வந்து விடுவான். இதற்கு உதாரணமாக இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 8வது அதிகாரத்தில் இருக்கிற 13வது வசனம். இன்னைக்கு நம்மள இருதயத்துல வேத வசனங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்பதை ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் பாருங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே, தங்களுக்குள்ளே கேட்ட அந்த வசனங்கள் வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அநேக வேத வசனங்களை நம்ம தியானிக்கிறோம், வேத வசனங்களை நம்ம கேட்கிறோம், வேத வசனங்கள் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. இப்படி ஒவ்வொரு வசனங்களாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது நம்மளுடைய இருதயம் அந்த வசனங்களை கேட்கிறது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் அது எப்படி இருக்கு அப்படின்னா, கேட்ட வண்ணமாக தான் இருக்கே தவிர இருதயத்திலே போய் வேர் கொள்ளுகிற அளவிற்கு அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய அநேகர் தங்களுடைய இருதய ஒப்பு கொடுக்காததுனால தான் வசனம் வரும்போது அதை சந்தோஷமா கேட்கிறாங்க. ஆனா அந்த இருதயத்திலே அந்த வசனம் கீழ்ப்படிவதற்கு, அந்த வசனம் விதைக்கப்படுவதற்கு அநேகர் ஒப்பு கொடுக்காததுனால தான் நிறைய சூழ்நிலைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, சோதனை நாட்களிலே பின்வாங்கி போகிறவர்களாய் அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தோம், நிறைய காரியங்கள் நம்ம வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துற காரியங்கள், வசனங்களை கொண்டு நம்மளோடு கூட ஆண்டவர் பேசும்போது நிறைய காரியங்கள், ஆண்டவரே இதை நான் இனி செய்ய மாட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம விட்டு விடுகிறோம். நல்லது. ஆனால் இந்த வசனங்களை கேட்டு விட்டு விடுகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. அதை உண்மையிலேயே விதைக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதை நான் இனி செய்ய மாட்டேன்னு எத்தனை பேர் தங்கள் இருதயத்தில் அந்த வசனங்களை விதைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அப்பொழுதுதான் அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியையை நடப்பிக்கிறதாய் காணப்படும். அல்லேலூயா. ஆனால் மாறாக அநேகர் வசனத்தை கேட்கும் போதே இந்த வசனத்தை விட்டுறாங்க. வசனம் சொல்லுகிறது, அசுத்த ஆவியை ஒரு மனுஷனை விட்டு கடந்து போகும்போது வறண்ட இடங்களில் அலைப்பாய் தேடுது. நம்மளை விட்டு நிறைய காரியங்களை நம்ம அகற்றுகிறோம், நிறைய இடங்களை விட்டு கடந்து போகுது. ஆனா திரும்ப வந்து பார்க்கும்போது, அந்த அசுத்த ஆவி திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த வீடு எப்படி இருந்துச்சாம்? உள்ள நல்லா வெளியே பார்த்தீங்கன்னா பெருக்கி ஜோடிக்கப்பட்டு ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறது போல வெளியே காட்சி அளித்தாலும் உள்ள அந்த இருதயம், அந்த வீடு வெறுமையா இருந்தபடியினாலே அந்த மனுஷனுடைய விட்டு கடந்து போகின அந்த பொல்லாத ஆவி வறண்ட இடங்களிலே அலைப்பாய்ஞ்சு அந்த அசுத்தாவி சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்லிச்சு? நான் விட்டுட்டு வந்த யாருடைய வீடா? நான் விட்டுட்டு வந்த என் வீட்டுக்கு நான் திரும்பி போவேன்னு சொல்லி சாதாரணமாக திரும்பி வரல. தன்னிலும் பொல்லாத வேறு 7 காரியங்களை உள்ள கூட்டிட்டு வந்து குடிக்கொள்ளுமா. நம்ம ஒரு ஊட்டிக்கோ போகிறோம், கொடைக்கானலுக்கோ போகிறோம், நம்ம போய் குடியேறோன்னு சொல்ல மாட்டோம், போய் தங்கிட்டு வரோன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அசுத்த ஆவி பாருங்க, வறண்ட இடங்கள்ல அலைஞ்சு இளைப்பாறு இடம் கிடைக்காம திரும்ப வந்து கூட 7 பேரை கூட்டிட்டு வந்து உள்ள குடியேறுகிற அளவிற்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமற்ற ஒரு சூழ்நிலை. முன்னாடி இருந்ததை பார்க்கிறோம், இன்னைக்கு போராட்டம் அதிகமா இருக்குது. முன்னாடி இருந்த வாழ்க்கையை காட்டிலும் இன்னைக்கு சோதனைகள் அதிகமாக வருகிறது. அநேக பாடுகள் மத்தியில், கவலைகள் மத்தியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்க நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா. உங்க இருதயம் இன்னைக்கு வேத வசனங்களால் நிறைந்து இருக்கிறதா அல்லது வெறுமையா இருக்கிறதா என்பதை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. அது உண்மையாகவே வேத வசனங்களால ஆண்டவருடைய வாக்கியங்களாக நிறைந்திருக்கும் அப்படின்னா நீங்க பலவான்களாய் மாறுகிறது மாத்திரமல்ல, பொல்லாங்கினை ஜெயித்த வாழ்க்கையும் உங்களால வாழ முடியும். அல்லேலூயா. அந்த வாலிபர்கள் அதை தான் செஞ்சாங்க. அவங்க பொல்லாங்கன் கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் அவங்க ஜெயிச்சாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இருதயம் வேத வசனங்களால நிறைந்து காணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இந்த கடைசி நாட்களிலே இந்த வேத வசனங்களை நம்ம இருதயத்தை விட்டு சாத்தான் எடுத்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் இதை அதிகமாக தியானித்து எவ்வளவு உட்கொள்ள முடியுமோ அவ்வளவு நம்ம உட்கொள்ளும் போது இந்த இருதயம் நம்ம வேத வசனங்களால் நிறைஞ்சிருக்கும் போது கர்த்தர் அவருடைய பலனை அதிகமாக கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். முதலாவது, நம்முடைய இருதயம் வேத வாக்கியங்களால் நிறைஞ்சிருக்கும் போது இந்த தேவ பலனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரத்தில் இருக்கிற 8வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் இருக்கிற 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் இந்த பூமியினுடைய கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, இந்த தேவ பலன் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருப்பார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால், அந்த மனுஷன் பலன் அடைகிறவனாய் காணப்படுகிறான். அதோடு மாத்திரமல்ல, எருசலேம் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில, யூதேயா சமாரியா பூமியினுடைய கடைசி பரியந்தமும் ஆண்டவருக்கு சாட்சியாக அந்த மனுஷனால வாழ முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய அவருடைய நிருபங்களாக அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. மற்ற ஜனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அவருக்கு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. முன்னாடி இருந்த பழைய மனுஷ வாழ்க்கைக்கும் இப்பொழுது இருக்கிற இந்த வாழ்க்கைக்கும் கர்த்தர் ஒரு வேறுபாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையின் சாட்சியை பார்த்து அறியாத அநேக ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே வரும்படியாக கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 1 யோவான்ல ஒரு வசனம் வரும், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த ரோம நாட்டில் இருக்கிற சபையை குறித்து பவுல் சொன்ன காரியத்தை பாருங்க. 2வது அதிகாரத்தில் இருக்கிற 24வது வசனம். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்க மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே என்று சொல்லி அந்த சபையாரை பார்த்து பவுல் அன்னைக்கு சொல்லி இருந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் அவருக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோமா, அல்லது அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அளவிற்கு நம்மளுடைய கிரியைகள் இருக்கிறதா என்பதை இன்னைக்கு நம்ம முதலாவது நிதானித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருப்பார் என்று சொன்னால், அவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்மளை சாட்சியாக நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஆனா எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லையோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில இவருடைய அபிஷேகம் இல்லாமல் காணப்படுகிறதோ, அந்த மனிதனால் அவருக்கு சாட்சியாக இருக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. உதாரணமாக பேதுருவும் யோவானும் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். அவங்க எப்படி எந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு சாட்சியா இருந்தாங்கன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 6வது 7வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். பேதுருவுக்கும் யோவானுக்கும் நடந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்திரியும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். போதும். இங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த பட்டணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேதுருவும் யோவானும் அந்த பட்டணத்தில் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பிரசங்கிக்கும் போது அந்த பிரதான ஆசாரியர்களும் அங்கே இருக்கிற மற்ற ஜனத்தினுடைய மூப்பரும் அவர்களை பிடிச்சி அந்த நியாயஸ்தலத்துக்கு முன்னாடி நீங்க எந்த நாமத்தினால எந்த ஆவியினால இதெல்லாம் நீங்க பிரசங்கிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அவங்கள கைது பண்ணி அங்க நிறுத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் நடந்த காரியத்தை பாருங்க. 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது
அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவியினாலே நிறைந்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே. போதும், நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்க அப்படின்னா அந்த பேதுரு ஆண்டவரை குறித்து சாட்சியாக சொல்லி இருப்பாங்க. நீங்க எந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க சிலுவையில் அறைஞ்சீங்களோ அந்த இயேசுவின் நாமத்தை குறித்து தான் நாங்க பிரசங்கிக்கிறோம். ஆகாதவர் என்று தள்ளப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றினார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி அந்த பிரதான ஆசாரியர்கள் முன்பதாக, மூப்பர்கள் முன்பதாக பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த இந்த பேதுரு தைரியமாய் அவர்கள் முன்பதாக பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. இதை நம்ம தியானிக்க போகிறது இல்லை. இப்படி பிரசங்கம் பண்ணதுனால அந்த ஜனங்க அவனுக்கு கொடுத்த சாட்சியை பாருங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க. இந்த பேதுருவை குறித்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி தான் இதே அந்த ஆசாரிய கூட்டத்துக்கு முன்பதாக இயேசு யாருன்னே எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலித்தவன் இந்த பேதுரு. ஆமென், ஹல்லேலூயா. அத்தனை பேர் வந்து கேட்கும்போது எனக்கு இது இயேசுனா யாருன்னே தெரியாதுன்னு பயந்து போய் மறுதலித்தவன் தான் இந்த பேதுரு. ஆனால் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தார். அப்படி வரும்போது தைரியமாய் அந்த ஜனங்கள் மத்தியிலே அவன் ஆண்டவரை குறித்து சாட்சியாக பிரசங்கிச்சான். அவங்க சொல்ற வார்த்தைகளை பாருங்க. இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க தான், ஆனால் இவங்க பேதன்மை உள்ளவங்க தான். ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஒருவேளை இங்க வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில நான் மற்றவங்களை போல இல்லை, நான் ரொம்ப பலனற்றவன், எனக்கு அவ்வளவு படிப்புலாம் கிடையாது, நான் அவ்வளவு ஞானவான்கள்லாம் கிடையாது, இவங்களை போல நான் அந்த அளவுக்கு காரியங்களை தேறினவெல்லாம் கிடையாதுன்னு ஒருவேளை நீங்கள் நினைத்து இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார் என்று சொன்னால், நீங்க பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு குறை உள்ளவங்களா இருந்தாலும் சரி, நிறைவான ஆவியானவர் உங்க வாழ்க்கையிலே கடந்து வருவார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களையும் அந்த பேதுருவை போல, யோவானை போல அநேகர் மத்தியில் சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் உலகத்தில் பைத்தியமான நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உள்ளவைகளை அவமாக்கும்படி கர்த்தர் உலகத்தில் அற்பமா என்னப்பட்ட நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அதனால என்னால் இது முடியாது, என்னால் சாட்சியாலாம் வாழ முடியலன்னு தயவு செஞ்சு நினைச்சிட வேண்டாம். நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவீங்க அப்படின்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்க எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுகிறவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அவருடைய வருகை வரைக்கும் நமக்கு தேவை. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அந்த நாள் வரைக்கும் இந்த பலனை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து அநேகர் மத்தியில் நம்மளை சாட்சியாக கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. முதலாவதாக தேவனுடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது அவருடைய பலனை நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துவதும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா, சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 40வது அதிகாரத்தில் இருக்கிற 29வது 30வது வசனத்தை வாசிக்கலாம். 30, 31 வாசிக்கலாம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மூன்றாவது, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் தேவை. என்ன அப்படின்னா, கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் தேவை. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு குறித்த காரியங்கள் நிறைவேறுகிற நாள் வரைக்கும் பொறுமையாய் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிற நாள் வரைக்கும் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும். அப்படின்னா ஒரு நாள் வரும், அந்த நாளிலே கர்த்தர் நம்மை புது பலனை கொடுத்து நம்மளை உயர எழும்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார். இதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபகுக் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு குறித்த காரியங்கள் நிறைவேறுகிற நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் எழுதி இருக்கிறார். பாருங்க, ஆபகுக் 2வது அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனம். குறித்த காலத்துக்கு, இந்த வசனத்தை எல்லாரும் நம்ம இருதயத்தில் எழுதி கொள்ளலாம். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இன்னைக்கு பேசுவாராக. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் தரிசனம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அந்த தரிசனம் நிச்சயமாகவே விளங்கும். அது பொய் சொல்லாது. கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும், அது ஒருவேளை கொஞ்ச நாள் தாமதமா இருந்தாலும் அதற்கு காத்திரு. அதற்கு நீ காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாகவே வரும். அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாய் தாமதிப்பதில்லை. நீ அதற்காக காத்திரு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்குன்னு ஒரு காரியத்தை குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குன்னு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது அந்த குறித்த நாள் என்று ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்குன்னு இருக்கிற திட்டங்களை, நமக்குன்னு இருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட ஒரு 20 லிட்டர் கேனை கொடுத்து நீ மொட்டை மாடி வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டு வாடன்னு யாரோ சொல்லுவோம். அதுக்குன்னு ஒரு வயசு வரணும். அந்த வயசு வந்ததுக்கப்புறம் அந்த காரியத்தை அந்த பிள்ளைகிட்ட கொடுப்போம். அதே போல தான் பிரியமானவர்களே, வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காரியங்களை ஏற்ற வேளையிலே நமக்கு எப்போ எந்த காரியத்தை கொடுக்கணும் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிற அந்த காலம் வரைக்கும் நம்ம பொறுமையாய் காத்திருக்கிறதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். வேதாகமத்தில் அநேக உதாரணங்களை பார்க்க முடியும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக கிட்டத்தட்ட 75 வயசுல அவன் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி 75 வயசு தாத்தாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அவன் அந்த வாக்குத்தத்தத்துல கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம பொறுமையா காத்திருந்தான். கிட்டத்தட்ட 100வது வயசுல அவன் ஈசாக்கை பெற்றான். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் மூலியமாக இத்தனை சந்ததியாக இன்னைக்கு நாம வரைக்கும் அவன் மூலியமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னுமா யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கலாமே. ஒரே ஒரு வசனத்தை யோபுவினுடைய வாழ்க்கையிலே யாக்கோபிற்கு அதனை நிருபத்தை திருப்பிக் கொள்ளலாம். 5வது அதிகாரத்தில் இருக்கிற 11வது வசனத்திலே பாருங்களேன். வாக்குத்தத்தங்களுக்காக பொறுமையாய் காத்திருக்கிறவங்களை ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். யாக்கோபு 5வது அதிகாரத்தில் இருக்கிற 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். பொறுமையாய் அவருடைய வாக்கியங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறவர்களை வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபுவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலினுடைய முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் என்கிறபடினால் நடந்த சம்பவங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு போகும்படியாக வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் யோபுவினுடைய வாழ்க்கையில முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை அவ்வளவாய் ஆசீர்வதித்திருந்தார். கிழக்கத்தி புத்திரர்களையே ரொம்ப பெரியவனாய் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். அவ்வளவு ஆசீர்வாதங்கள். திரளான பணிவிடைக்காரர்கள் அவன் வீட்டில் வேலை செய்கிறாங்க. அநேக ஆடு மாடுகள் அவனுக்கு காணப்பட்டது. 10 பிள்ளைங்க இருந்தாங்க. 10 பிள்ளைங்களுக்கும் தனித்தனியாக வீடு இருந்துச்சு. இப்படி எல்லா விதத்திலும் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. ஆனா அவனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறோம். ஒரு பெரிய சோதனை அவனுக்கு வந்துச்சு. 10 பிள்ளைங்களையும் அவன் ஒரே நாள் இழந்து போனான். இப்படி அவனுடைய ஆடு மாடுகளை எல்லாம் இழந்து போனான். பணிவிடைக்காரர்கள் எல்லாரும் அவனை விட்டு ஒரே நாளில் கடந்து போனார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய சோதனை அவனுடைய பிசினஸ் லைஃப்லயும் வந்துச்சு, அவனுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் வந்துச்சு. இன்னுமா அவனுடைய பர்சனல் லைஃப்ல தன்னுடைய பிள்ளைங்களை அவன் இழந்துட்டான். அவனுடைய மனைவியும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தேவனை
தூஷித்து ஜீவனை விடுங்கன்னு சொல்லி அவ்வளவாய் அவனை தூஷிக்கிற காரியங்கள் நேரிட்டது. அவனுடைய மனைவியும் அவனுடைய குடும்பமும் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் நேசித்த அவனுடைய நண்பர்களை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா அவனை ஒவ்வொரு நாளும் அதிகமாக நிந்திக்கிறாங்க. நீ ஏதாவது தவறு செஞ்சிருப்ப, நீ ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்களை செஞ்சிருப்ப, அதனால தான் உனக்கு இவ்வளவு பலவீனங்கள் என்று சொல்லி அவனை நிந்திக்கிற காரியங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவனுடைய சரீரத்திலும் அவ்வளவு பலவீனங்கள். ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை தேய்த்து கொள்ளுகிற அளவிற்கு சரீரத்தில் அவ்வளவு குஷ்ட ரோகங்களாக சரீரம் முழுவதும் அழுகின ஒரு சூழ்நிலைக்குள்ளே காணப்பட்டான். அவனுடைய பர்சனல் லைஃப்ல, ப்ரொஃபஷனல் லைஃப்ல, சரீரத்தில் எல்லா விதத்திலும் யோபுவுக்கு சோதனை வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நிந்தனைகள் ஒரு பக்கம், போராட்டம் ஒரு பக்கம், பலவீனங்கள் ஒரு பக்கம், மனசுல கவலைகள் ஒரு பக்கம். அவன் சொல்றான் ஒரு கட்டத்தில், நான் என்னுடைய வாழ்க்கையில மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தில் இருக்கிறேன், ஏன் இப்படியெல்லாம் செய்றீங்கன்னு சொல்லி அவ்வளவாய் வேதனைகள் நிறைந்த, கலக்கங்கள் நிறைந்த, போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. வசனம் சொல்லும், இவை எல்லாவற்றிலும் யோபு ஒரு நாளும் பாவம் செய்யவில்லை. அதோடு மாத்திரமில்லை, அவன் சொன்ன காரியம், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்குன்னு கர்த்தர் குறித்த காரியங்கள் நிச்சயமாய் ஒரு நாளிலே கர்த்தர் நிறைவேற்றுவார்னு சொல்லி அவருடைய காரியங்களுக்காக, அவருடைய வாக்கியங்களுக்காக அவன் பொறுமையாய் காத்திருந்தான். முடிவிலே 42வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, யோபு பரிபூர்ண வயதுடையவனா இருந்தபோது அவன் மரணம் அடைந்தான் என்று சொல்லி. ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃபை வாழுவதற்கு கர்த்தர் அவனுக்கு போதுமானவராக இருந்தார். ஆனால் நீங்க பிரியமானவர்களே நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படி கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற விடாம, அதுக்காக காத்திருக்க விடாம, சோதனைகள் மத்தியில் நம்ம கடந்து போகலாம். போராட்டங்கள் வரலாம், நிந்தனையான பேச்சுக்கள் வரலாம், ஏளனமாய் நம்மை பார்க்கிற கூட்டங்கள் வரலாம், நமக்கு பெரிய 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 சோதனைகள்லாம் வரலாம். அது நம்முடைய ஆஃபீஸ் லைஃப்லையா இருக்கட்டும், இல்லை வீட்டிலையா இருக்கட்டும், பிள்ளைங்க மத்தியிலையா இருக்கட்டும், இது எல்லா விதத்திலும் நமக்கு சோதனை வந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுவார்ன்ற விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் நீங்க பொறுமையா, அவர் எனக்கு சொல்லிட்டா அதை செய்வாருன்ற விசுவாசத்துல நீங்க காத்திருப்பீங்க அப்படின்னா நிச்சயமாகவே புது பலனை அடைந்து உயர எழும்புகிற அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. யோபுவினுடைய முன் நிலைமையை பார்க்கணும், பின் நிலைமையிலே கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை எல்லாவற்றிலும் மகிமையாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு குறை உள்ளவங்களா இருக்கலாம் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு மற்றவங்க பார்வையில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நிறைவேறுகிற நாள் வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பீங்க அப்படின்னா நிறைவான பலனை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா நீரே. சொல்லலாமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 நிச்சயமாகவே நமக்கு குறித்ததை ஒரு நாளிலே அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க காத்திருப்பீங்க அப்படின்னா அவருடைய புது பலனை கொடுத்து, ஹல்லேலூயா, ஓடினாலும் களைப்படையாத, நடந்தாலும் சோர்வடையாத பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு கடந்து போகலாம். நெகேமியாவுடைய புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே
நெகேமியாவின் புஸ்தகத்தில் இருக்கிற 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் மறந்து போன ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நெகேமியா 8வது அதிகாரத்தில் இருக்கிற 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். உங்க வேதாகமத்தில் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், நீங்க விசாரப்படவே வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். உங்களுடைய பலன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய பலனை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னவா, நீங்க விசாரப்படவே வேண்டாம். ஏன் அப்படின்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அவங்களுடைய பலன். அப்படிதானே நம்மளுடைய பலன். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த கர்த்தரின் மன மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த மன மகிழ்ச்சியை தான், இந்த சந்தோஷத்தை தான், இந்த சமாதானத்தை தான் சத்துரு அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டான். அல்லேலூயா. நல்லா இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். இங்கே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நம்மளுடைய பலன். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் இதற்காக இருக்கிறது. பவுல் நிறைய இடத்துல சொல்லியிருப்பான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இன்னுமே ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் நாம் கொஞ்சம் அதை வித்தியாசமாக பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் பாரத்தை நாங்களே சுமந்துக்கிறோம், உங்ககிட்டலாம் எதுக்கு ஆண்டவரே கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் உங்களுடைய பாரங்களை நீங்களே சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சமாதானமற்ற, சந்தோஷம் இல்லாத, மன மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளலாம். 4வது அதிகாரத்தில் இருக்கிற 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தே சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும். ஏதோ நல்லது நடக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு காரியங்கள் சாதகமாக நடக்கும்போது மாத்திரம் இல்லை, என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நல்ல கவனிங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களை குறித்தும் உங்களுடைய இந்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதுனால ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, 7வது வசனத்திலே பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர்ல பவுல் சொல்ற காரியத்தை பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஹல்லேலூயா, எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க தேவனுக்கு இந்த காரியங்களை குறித்து தெரியப்படுத்துகிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை நம் இருதயத்திலே தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அன்னாலும் இதை தான் செஞ்சா. அவளுடைய வாழ்க்கையில ரொம்ப துக்கத்தோட, ரொம்ப வேதனையோட அவள் காணப்பட்ட போது தேவனுடைய சன்னிதானத்திற்கு போனால். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் இந்த காரியங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கும். அவள் ரொம்ப வேதனையோட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை முற்றிலுமாய் ஊற்றிவிட்டாள். நல்ல கவனிங்க, அவள் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு அவள் அங்கிருந்து கடந்து போகும்போது துக்க முகமாகவே இருக்கவில்லை. அல்லேலூயா. நீங்க இப்படி உங்களுடைய கவலைகளை தேவனிடத்திலே தெரியப்படுத்துவீர்கள் என்றால் கர்த்தர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே, அவருடைய சந்தோஷத்தினாலே உங்களை கர்த்தர் புதுப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர்
தேவனுக்கு தெரியப்படுத்தாம அநேக மனுஷங்களுக்கு தெரியப்படுத்துகிறதுனால தான் இருக்கிற கவலையும் கண்ணீரும் இன்னும் அதிகமாய் பெற்று கொண்டு இருக்கிறார்கள். நாசியில சுவாசமுள்ள, வசனெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறீங்க, ஹல்லேலூயா. கவலை வந்துச்சா, கண்ணீர் வந்துருச்சுன்னா ஒன்று ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, இல்லை உங்கள் ஊழியருக்கு தெரியப்படுத்துங்க. தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட சொல்லி இருக்கிற கவலையை இன்னும் பெருக்கி தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ளே வந்து நல்லா தான் போயிருப்பீங்க. சில பேர்கிட்ட பேசும்போது இன்னும் அதிகமாக கவலையோடு வந்திருப்பீங்க. அதை எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற, ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. வசனம் அதுதான் சொல்லுது. நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா கர்த்தர் இந்த சமாதானத்தை உங்கள் இருதயத்திற்குள்ளே கொடுப்பார். ஹல்லேலூயா. மாறாக மற்றவங்களுக்கு நான் அவங்க கிட்ட சொன்னேன், இவங்க கிட்ட சொன்னேன், இவங்க கிட்ட பேசினாதான் எனக்கு பேசின போலவே இருக்கு. நோ. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கிட்டையும் நீங்கள் உங்கள் கவலைகளை குறித்து பேச வேண்டாம். அவர் இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறவர். நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட வச்சிருங்கன்னு அவர் ரெடியாக தான் இருக்கிறார். நாம தான் அதை எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உங்கள் பலன். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருகிறது மாத்திரமல்ல, அது நல்ல ஔஷதம், நல்ல மருந்துன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர்கிட்ட பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர்கிட்ட பேசும்போது நம்மளுடைய சந்தோஷத்தையும் அவங்க எடுத்துருவாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உங்கள் பலன். ஹல்லேலூயா. இந்த பலனை கர்த்தர் ஒரு நாளும் எடுத்துடாம, என்ன நடந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இந்த சந்தோஷத்தை, இந்த மன மகிழ்ச்சியை கர்த்தர் நம்ம கிட்ட எடுத்துட வேண்டாம். ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயர்விலும் தாழ்விலும், என்ன நடந்தாலும், நெருக்கத்தின் பாதையிலும், எப்பேற்பட்ட நஷ்டம் வந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாமே இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகளின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளுடைய பலன். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். நம்மளோடு கூட கர்த்தர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் இன்னைக்கு நிறைய காரியங்களை உணர்த்தி இருக்கிறார். வாடாத அழியாத சுதந்திரமாகிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அந்த நாள் வரைக்கும் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மளை அவருடைய பலத்தை கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். எப்படியெல்லாம் இந்த தேவனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம இன்னைக்கு தியானித்து இருக்கிறோம். அவருடைய வேத வசனங்கள் நம் இருதயத்தில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா கர்த்தர் இந்த தேவ பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுவீங்க அப்படின்னா கர்த்தர் அந்த தேவ பலனை உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து அநேகர் மத்தியில் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். மூன்றாவதாக நம்ம தியானித்தோம், கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனையான காரியங்களுக்கு நேராக நம்ம கடந்து போனாலும், அவருடைய வாக்கியங்கள் நிறைவேறுகிற நாள் வரைக்கும் பொறுமையாய் காத்திருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனை அவர் தருகிறவராக இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்த்த காரியம், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்மளுடைய பலன். இந்த பலனை சத்துரு ஒரு நாளும் எடுத்து விடாதபடிக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. புது பலனை தருகிற தேவன். வந்திருக்கிற எல்லாரும் நல்ல ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி, ஆவியானவரே எங்களை பலப்படுத்துவீராக. இந்த காலை வேளையிலே நாங்கள் இந்த இடத்திலிருந்து ஒரு புதிய பலத்தோடு புறப்பட்டு செல்ல கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் வல்லமையினாலும் இடைக்கட்டி வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா.
தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்து இமானுவேலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவரையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வல்லமையின் கரம் அவரோடு இருந்து நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் கூட புதிதாய் வந்திருக்கிறவர்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்றைக்கி தான் முதல் முறை சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிற யாராவது இருப்பீர்கள் என்றால் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க யாராவது இருப்பீர்கள் என்றால் எழும்பி நிற்க கேட்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களை வாழ்த்த விரும்புகிறோம். இந்த வாரத்தில் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிறவர்கள் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்க கேட்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்கள் எழும்பி நிற்க கேட்கிறோம். எழும்பி நிற்கிறவர்களை கைகளை தட்டி நம்ம எல்லாரும் உற்சாகமாய் வாழ்த்துவோம். நல்ல சந்தோஷமாக அவங்கள வாழ்த்துவோம். ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஒரு gift கொடுப்பாங்க. அதை பெற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் அமரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். இப்பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை படைக்கிற நேரம். காணிக்கை படைக்கிற நேரம். நாம் ஆண்டவருக்கு படைக்க இருக்கிற காணிக்கைகளை கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த நாளில் கூட காணிக்கைகளை ஆசீர்வதிக்கும்படியாகவும் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட அப்பா, இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய வருடம் அவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியின் வருடமாக, ஆரோக்கியத்தின் வருடமாக, சந்தோஷத்தின் வருடமாய் காணப்படுவதாக. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. கர்த்தாவே, இந்த வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை கனம் பண்ண, உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை பலிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அங்கீகரிப்பீராக. சகல குறைவுகளை மகிமையாய் நிறைவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பாஸ்டர் சிரஞ்சீவி நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆவடி கிளை சபை ஊழியர். முன்பாக வந்து ஒரு பாடலை பாட கேட்கிறேன். பாடல் பாடப்படும் பொழுது நம்ம எல்லாரும் உற்சாகமாக நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும்,